இதான் நான் பெத்த பொண்ணு. உன் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா? சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாத்தீதானே, அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்குது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவள ஓட்டல இட்டுட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லீங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி வர்றதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்பல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரைடு வந்து இவங்க 2 பேரையும் அள்ளி போட்டுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுங்க. அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற. இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவனை கோர்ட்டுக்கு இழுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிற. இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்தப்பா, இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம். உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டு மாப்பிள்ள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசலை பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே என்ன கடிச்சிட்டாரு. டபுள் ஹாப்பி. மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன மறுபடியும் கையிட்டு பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு. விட்டுட முடியுமா? மாமா, ஏம்மா? முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கையை கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிள சித்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இருடா குடு போ. யோ மூடிக்கிட்டு தின்னுங்க. இன்னைக்கு ஏதாவது கடன் கடன் சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துக்கிட்டு விட்டுருவேன். என்னடா? ஆயா கிட்ட இட்லி வாங்கி கொடு நைனா. நானே கடனுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு இட்லி வேணுமா? வாடா. டேய் திருட்டு நாயே, வாடங்க. ஏடா முக்காடு போட்டுட்டு போயிட்டா தெரியாதா? இல்லாத 2 நாளா பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க வக்கு இல்ல, இதுல பொய் வேறையா?
சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் என்ன மாச்சம்பளக்காரனா 1ஆம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு? ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குழியில கொண்டு வந்து வைப்பாங்க, 4 காசு கிடைக்கும். நானும் 1 வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விழ மாட்டேங்குது. இதான் அடம்பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளை வேற கையோடவே கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்தா பொடி வாங்கினா என்ன? ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன் ஆத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆத்தா. ஐயோ அடிங்க டேய். கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி, பிச்சமணி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிச்சமணி கூப்பிடாத, பிச்சமணி கூப்பிடாதுன்னு. என் பேரு பெக்கர் பெல். இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? என் பாட்டம் பேராச்சேன்னு அழகா பிச்சமணின்னு வச்சேன். இந்த நாதாரி பயவுள்ள பெக்கர் கிக்கர்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுது. யோ, நான் ஒண்ணும் உன் பாட்ட பேரை மாத்தி வச்சுக்கல. தமிழ்ல பிச்சைன்னா இங்கிலீஷ்ல பெக்கர்னு அர்த்தம், மணின்னா பெல்லுன்னு அர்த்தம். உன் பாட்டம் பேரை சேஞ்ச் பண்ணி பெக்கர் பெல்லுன்னு வச்சிருக்கேன். 4 எழுத்து படிச்சிருந்தா தானே. நான்சென்ஸ். ஏன்ன உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரன பேர் வைக்கணுமா? ஒரு கோடீஸ்வரனை வைக்கப்படாது? எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சோன்னே போனியா? எத்தனை தடவை அந்த பின்னாடி லோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா அந்த ஆளை இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச புரைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு. நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த 8ஆம் கிளாஸ்னு சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா போச்சு. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மணிக்கார பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது. யாராவது ஒருத்தர் போய் தொலைங்க. கேட்டியாடா? அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தகர டப்பாவை எவன் தூக்குறது? அந்த சீப்பும் கத்திரியும் கொடு. பிளாடி வில்லேஜ் ஃபாதர். இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா, இந்த ஊத்து இப்படி வா. சாமி, கொஞ்சம் சக்கரை போடுங்க. போலீஸ் ஓடுறியா? யாரு அது குழாயிங்க ஒப்புமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான். வாடா கிட்டக்கா போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீசருங்களா? டேய், சேர் எடுத்து போடுறா. சாமி 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. தேங்க்ஸ். Immediately I want to meet your president. என்னடா இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்க, அதே மாதிரிடா காணோம். இதோ அவனே வரானே. டேய் பிச்சுமணி, எங்கடா போன? உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? ஏய், யாரோ ஆபீசராண்டா. டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐ அம் மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐ அம் பெக்கர் பெல். நைஸ் டு மீட் யூ. டேய், பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீசரே மிரண்டு எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எழுத்து படிச்சிருக்கணுங்கிறது. I am public development officer coming from Madras. We are giving the loans to every villages and yes yes,
புரிஞ்சுக்கிட்டேன். சார் கொஞ்சம் தனியா வரீங்களா? எஸ். கம் கம். சாமி இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே டன் டன். என்னடா சொன்னாங்க? அவங்க அரகுற படிப்போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் கட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்டா பிச்சை? இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசம் இல்லாம போச்சே. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுவார்களே, வயிறு எரியுது. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுடா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது? 5000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டை இடிச்சலன்ற? இடிச்சிருங்க. இடிச்சிரண்டா. இடிங்கடா பாரு. இங்க என்ன சத்தம்? ஐயோ, நல்லா இருக்கிற வீட்டை ஏன் இடிக்கிற? குறுக்க மறுக்க வந்து கடப்பாயில் விட்டாரு. போடே போடே போடினா. அட பாவி, உனக்கு என்ன கேடு வந்தது? இங்க வை. கொடு 50 ரூபா. நெக்ஸ்ட். கொண்டா. சொன்னாங்க. போலாம். நெக்ஸ்ட். கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர், எங்க அப்பா, அவரும் கை நாட்டு தான். கொண்டா. நெக்ஸ்ட். தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே சார்? நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்னடா என்ன விட்டுட்ட? எவ்வளவு நேரம் இங்க போன? ஏண்டா வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர வேண்டாம்? ஆஹா, என்னது 2 பாரம் 100 ரூபா? ஏன் எனக்கு ஒண்ணு, என் முன்னாடி ஒண்ணு. நியூசன்ஸ். சார் என் ஃப்ரெண்டு தான், தொலைது போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே கை நாட்டுதான். சரி அப்ப நான் வரட்டுங்களா? உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்ங்களே. ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. அப்ப நான் வரேன். போயிட்டாங்க. டேய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போகுதுடா. உன் படிப்புக்கு நான் அடிமடா. டேக் இட் ஈஸி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து பாருங்க, யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே. நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க. என்னடா உளர்ற? சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறதா அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது. போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா வாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டையும் இடிச்சு போட்டுனுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள வீட்டுல எல்லாம் நடுத்தரவுக்கு வச்சோம் சாமி. அவனுக்கு தான் அறிவு கட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி. ஒரு எச்சி பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சா அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போடுற சாமி. ஒத்திக்கா இன்னைக்கு ஓட தொலைஞ்சா. எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா.
போங்கடா போங்கடா எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது. இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாம நீங்க ஒண்ணும் அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவாள்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன். என்னையா மிரட்டுற? உண்மையத்தான் சொல்றேன். ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும்.